சிவபுராணம் பார்க்க வந்தவங்களுக்கு நன்றி. இன்றைக்கி டேட்டு வந்து 25 ஜனவரி 2026 இருக்கும். இந்த மாஸ்டர் போகிறாரு. நேற்று நைட்டு எங்களுக்காக வந்து எல்லாமே சமைச்சு கொடுத்தாரு. நாங்கள் சொன்னதுக்கப்புறமா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சோறு. அண்ணன் கோயிங் இன்டு தி கிச்சன். நம்ம வந்து இப்போது பிறப்பன் வலசை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். இது வந்து மண்டபம், ராமேஸ்வரமில் மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது, ஸ்டேஷன் இருக்கும். அதை தாண்டி தான் பாம்பன் வரும். ஸோ அந்த மண்டபத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி நம்ம வந்து ஒரு 9 கெஸ்ட்டை கூட்டிகிட்டு தமிழ்நாடு கேரளா ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். இப்போது இதான் கிச்சன். நம்ம நேற்றுலேருந்து ஆக்சஸ் வாங்கினதால இது உள்ளே வரலாம், இல்லைனா வரக்கூடாது. இப்போ வந்து ட்ராவல் கைடாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. 4 பேர் ஃப்ரம் மும்பை அண்ட் 5 பேர் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். அவங்கெல்லாம் முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 2022 ஒரு வாட்டி இந்தியா வந்திருக்காங்க ஒரு ட்ரிப்புக்கு. இப்போ அவங்களாம் திருப்பி தமிழ்நாடும் கேரளா பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் எண்ட்லேயே இவங்களோட இருந்து லோக்கல் டிரான்ஸ்லேஷனு எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து கூடவே இருந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறோம். இந்த அனுபவம் செம்ம அழகாக இருக்குது. ஆனால் தினம் தினம் வந்து சேலஞ்சஸ் தான். எதனா ஒன்று வந்துனே இருக்குது புதுசாக. இன்றைக்கி வந்து என்னென்னா 2 நாள் முந்தானத்து தங்கின ஒரு இடத்துல இவங்க ஏதோ ஒரு பைய விட்டுருக்காங்க ராமநாதபுரத்தில். அதான் கோஆர்டினேட் பண்ணி கண்டுபிடிச்சி என்ன ஏதுன்னு பார்க்கணும். அவங்க நிறைய கோயில் போகிறாங்க. இந்த ஊரை பற்றின கதைகள், அந்த கடவுளை பற்றின கதைகள், அந்த கோயிலை பற்றின கதைகள், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுல நிறைய ஆர்வம் இருக்குது என் கூட வர்றவங்களுக்கு. மெயினாக முக்கியமாக 2-3 பேருக்கு. ஸோ அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கைட்ஸ் கேட்குறாங்க, உள்ள என்ட்ரி தர்ஷன்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லா இடத்துலையுமே ஒருத்தரை ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இன்றைக்கி மதுரைக்கு போகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ஒரு ஆள் நம்ம அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவார். ஸோ அவர் வந்து 12 மணி மேலே அவைலபிள் இல்லை. இப்போ நான் அர்ஜென்ட்டாக அவங்கள கூப்பிட்டு போய் 12 மணிக்குள்ளே நிப்பாட்டணும். ஸோ இந்த விளாக் இப்போ அர்ஜென்ட்டாக எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இதை நான் எப்படியாவது நாளைக்கு போட்டுருவேன். நாளைக்கு போட்டுறேன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது ஜனவரி 26 இருக்கும். நம்ம வந்து சிவபுராணம் ஆரம்பித்து 10வது வருஷத்தில் கால் எடுத்து வைக்கிறோம். இவங்க தான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க எல்லாருமே. ஐ எம் கெட்டிங் த நம்பர்ஸ். இஸ் யூ ஹேவ் டு டாக். யா, இவங்கெல்லாம் ஒன் ஃபேமிலி. அண்ணன் சக்தி, அண்ணன் டிரைவர். இவர் தான் பேக் விட்டார் பாவம். அவர் இவர் வந்து நிக்கோலா. ஆக்சுவலாக நேற்று நைட் நமக்காக மட்டும்தான் சமைச்சாங்க. இங்கே பார்த்தா இப்போ காலைல கூட்டமாக இருக்குது. அதனால் நான் நேற்று நைட்டு நானே தான் சர்வ் பண்ணேன் எங்களுக்கு. அதே மாதிரி இன்றைக்கும் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இவங்க வந்து மேரி க்ளவுட், இவர் வந்து குயோம், இது நிக்கோலா, இது வந்து ஜெனிவி, அண்ட் இவங்க வந்து பீனா அண்ட் நயனேஷ். இவர் தான் சோம்நாத் சார், இவங்க கௌரி மேம். ஸோ நான் கடந்த 10 நாளாக இவங்களோட தான் ட்ராவல் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு பின்னாடி உட்கார வச்சுட்டு நான் வந்து ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்குறேன். உள்ளே வந்து மாஸ்டர் அங்கே கொஞ்சம் கதறிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லோரும் நிறைய பேர் திடீர்னு வந்துட்டுருக்காங்க காலையில். அதனால் எல்லாம் உள்ள பரபரப்பாக ஓடிட்டு இருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க. நம்ம ஆர்டரை வாங்கி கொடுக்குறதா நம்ம வேலைன்ற மாதிரி இருக்குது. சட்னி இல்லை, சாம்பார் இல்லை, இட்லி இல்லை, வடை இல்லைன்னு என்னை வெறுப்பேற்றுறானுங்க. பட் என்ன பண்ணுறது, நம்ம என்னெல்லாம் இருக்கும் கெஸ்ட்டு. ஆனால் வந்து இவங்க அப்படி தான் வேணும் அப்படிலாம் இல்லை. இவங்க வந்து கோஆப்ரேட்டிங்காக தான் பிஹேவ் பண்ணிருக்காங்க. ஸோ குட் ஃப்ளோஸ் அப்படின்றதாக தான் நம்மளாலே மேனேஜ் பண்ணிட்டு முடியுது. நியூ இன்ஃபர்மேஷன் மக்களே, நேற்று தங்கின இடத்துல ஒருத்தங்க வந்து அந்த பேக்கை பார்த்துருக்காங்க. அதனால் இப்போ அந்த இதுக்கு அடிக்கலாம். ஏன்னா முன்னாடி இருந்ததில் இல்லைன்ட்டு இருக்குது. அழகா தானே நீங்க அழகு தானே. லைட்டிங் பிரிக்குது இந்த இடத்துல. கீ மசாலா ஒன்று, ஒரு பொங்கல். மாஸ்டர் வர மாஸ்டர், அப்படியே இப்போ செக் அவுட் பண்ணுறோம், கிளம்புறோம். நன்றி. கேங் மானா மதுரையில் ஒரு பிக் ஸ்டாப் ஃபார் காஃபி. அவ்வளோதானே. இன்ஸ்டா பார்க்குறீங்களா? யூடியூப்ல இருக்கோ? யூடியூப்லேயும் இருக்குது, இன்ஸ்டாவும் தான். வச்சுக்கோங்க. வந்துட்டான் பாருங்க, அவன் தான் ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்குல்ல, அதுதான் சேனல் பாருங்க. இந்த மாதிரி குட் ஜாப் பண்ணுங்கள் எல்லோரும் மக்களே.
நான் வண்டி விட்டு பேசலாமாண்ணே, தப்பு இல்லையா? பேசலாம். இல்லைண்ணே, பொதுவாக நீங்கள் நிறைய குரூப் ட்ரிப்புலாம் போகிறீங்க. இப்போ இந்த ட்ரிப்பு எப்படி இருந்தது சின்னதா? ஏன்னா நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு கைட் மென்டர்லாம். இதுக்கு முன்னாடி நான் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் என் கூட இருந்தது வந்து எனக்கு நிறைய உதவியாக இருந்தது. அதுக்கு நன்றி. பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அருமையான கெஸ்ட்டு எல்லாருமே. ரொம்ப பணிவாக எல்லாத்தையும் ஒரு டிரைவர்னு பார்க்காம எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்படி என்னை பற்றி வைக்கவே இல்லாமல் 2 வார்த்தைகள். இல்லைண்ணே, நம்ம கரெக்டாக தொழில் பண்ண தெரியுதா இல்லையா, இதை தொழிலாக நம்ம மதிக்கலாமா? சிவாண்ண ஃபஸ்ட் டைம் வந்தாலும் எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. எல்லாத்தையும் அனுபவம் நிறையா கிடச்சிருக்கும் அவங்களுக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்தையும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கு கொடுத்துருக்காப்புல. அவங்க கெஸ்ட்டுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருமையாக போய்கிட்டு இருக்கு. திட்டுக்கிறேன் ஏதாவது ஒரு 4 வார்த்தை, இதெல்லாம் சரியில்லை, இந்த பையன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படி ஏதாவதுனா சொல்லிடுங்க. உண்மையை பேசிடணும் எப்பவுமே. நல்லா ஒன்றும் குறல்ல. குறலையா? எல்லாம் சிறப்பாக நடந்தது. நன்றி நன்றி நன்றி. ஆன் தி வே ராமேஸ்வரம் டு மதுரை. டிரைவர் வேலையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் அதான்? டிரைவர் வேலையே பிடிச்ச விஷயம் தாங்க. டிராஃபிக் பிடிக்காதுங்க. பிடிச்சது ஹைவேல ஜாலியாக அது வந்து உடம்புக்கு எதுவும் பண்ணுறது. வைகை ஆறு பாருங்க எப்படி கிடக்கு. கரெக்டாக மணி 12 வந்துட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 எல்லோரும் இருக்காங்க. வடக்கு கோபுரத்துக்கிட்ட நம்ம ஆள் ஒருத்தர் நிற்கிறாரு. கோவிலுக்குள்ளே ஃபோன் அலோடு கிடையாது. ஸோ போயிட்டு வந்து பேசுவோம். இந்த மாதிரி பெரிய குரூப்லாம் எப்போ சிவா ஹேண்டில் பண்ணுவான்னு தெரியலையேப்பா. எல்லாம் பூ வச்சுருக்காங்க க்யூட்டாக தலைமையில். அண்ணன் தான். Excusez-moi, maintenant, le temple a interdit l'appareil photo portable, couteau, briquet, pistolet, cigare, maquillage is interdit. From 2018, not allowed to take any electronic device. மணி 2:45 கோயிலுக்குள்ளே போயிட்டு அவங்க தர்ஷன்லாம் பார்த்துட்டு கைடுக்கெலாம் கேஷ் கொடுத்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ வந்து நான் ஒரு புது வேலை பார்க்குறதால இந்த மாதிரி ஒரு புது லுக் ட்ரை பண்ணேன். விச் இஸ் ஃபுல் க்ளீன் ஷேவ் வித் முஸ்டாச். என் வாழ்க்கையில் நான் பண்ணதே இல்லை. நம்ம க்யூட்டாக இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்காங்க அக்கா யார் கூடய வீடியோ காலில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஃபுல்லாக ரினோவேஷன் ஒர்க்கில் போயிட்டுருக்கு இப்போது. அதனால் வந்து ஃபுல்லாக கட்டைகளாக தான் இருக்குது, உள்ளேயும் சரி வெளியும் சரி. ஏப்ரலில் முடிஞ்சிருமா. பொதுவான எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. பட் தங்கத்துக்கு ஒரு புடவை எடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். இது 2த்தில் எதோ வாங்குறதுன்னு தெரியல. இவங்க வந்து பஷ்மியானா வாங்கிட்டு இருக்காங்க. மதுரை பசி வெரியன்ஸ் ஃபினிஷ் வே ரெஸ்டாரண்ட் வைபாக வச்சுருக்காங்க. ஒரு ட்ரெயின் பேண்ட்ரி காரு, இந்த ஒரு காரு, இங்கே ஒரு பிங்க் கலர் காரு. அண்ட் எல்லா இடத்துலையுமே சினி ரெஃபரன்ஸ். மெனு கார்டு ஆக்சுவலாக நல்லா டிசைனாக இருக்குது. நல்ல ரெஃபரன்ஸ் ஒரு ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சினி சுவை ரெஸ்டாரண்ட். ஸ்டெப்பிங் இன்டு 10th இயர். அதாவது உங்களுக்கு பிடிச்ச சூப்பரான வீடியோ ஷேர் பண்ணி டேக் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்கும் படிக்கும்போது எனக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி கேரளாவில் நம்ம வந்து ஃபுல்லாக விளாக்லாம் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நமக்கு இங்கே டைட்டாக இருக்குது ஒர்க்கு. ஒரு இடமும் பார்த்து அப்படியே அவங்க ஐட்னரி பேக்டாக வச்சுக்கிறாங்க. நம்மள மாதிரி கிடையாது. இது வேறு மாதிரி ட்ராவல். இது ஒரு கைடுன்றது வேறு மாதிரி ஒர்க்கு. எனிவேஸ் இஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஐம் ஹேவிங். அண்டு அடுத்து உங்களுக்கு நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு குரூப் இருக்குது, சரி கிளம்பி போவோம், கைடு தேவைப்படுறாங்க அப்படின்னா உடனே அணுகவும். நம்ம இப்போ ப்ரொஃபஷனல் ஆகிட்டோம் தெரியும்ல. க்யூரேஷன் நான் பண்ணல. அடுத்து எனக்கு நானே க்யூரேட் பண்ணணுன்ற எண்ணங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம அந்த
சென்னை சங்கமம் பண்ணதில் வந்து நிறையா இடத்துலேருந்து நிறைய கலைக்குழுகள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தமிழ்நாடு ஆர்ட் டூரிசம் அப்படி ஒன்று பண்ணலான்னு வந்து இப்போ ஒரு ஐடியா இன்றைக்கி வந்துச்சு எனக்கு. போயிட்டு அவங்க ஊர்லேயே அந்த குடும்பங்களை பார்த்து அங்கேயே நம்ம வந்து அந்த ஆர்ட் ஃபார்மை வந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு ஊராக போயிட்டு அந்தந்த ஊரில் இருக்கிற ஆர்ட் ஃபார்ம்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அப்படியே ஒரு ட்ரிப் ஒன்று போடலாம். பார்ப்போம், உங்களுக்கு போடலாம் ஓகேனா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு ஏப்ரல் அந்த சம்மர் ஹாலிடேஸ் அந்த மாதிரி டைமில் ட்ரை பண்ணலாம். ஓகே, என்னப்பா ஃப்ரான்ஸ் நம்பர் வாங்கி என்னப்பா பண்ண போகிறீங்க? சென்ட் பண்ணுறதுக்கா? ஓகே, நைஸ். எல்லா இடத்துலையுமே வந்து இவங்க எல்லாரோடையுமே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க நம்ம ஊரில் நிறைய இடத்துல. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டராக இருக்குது. வெள்ளைக்காரங்க பார்த்தாலே பிடிச்சிறாங்க. அது நம்ம மக்கள்கிட்ட இவங்களை காப்பாற்றுறதே எனக்கு ஒரு தனி சைட் ஜாப். பேடா பாய்ஸ் த்ரூ அவுட்டாக எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ண 4 பேர் சாப்பிட்னா எதுவுமே தப்பு இல்லை. அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது இந்த கடை, ரெக்கமெண்டட். நல்ல ஃபைண்டுண்ணே இந்த கடை. மதுரை ஆன்லைன் விஜய் ஃபேன்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க, MOVF. ஹோட்டல் ராயல் கோர்ட்டுன்னு ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல், அங்கே தான் நம்ம செக்இன் பண்ணோம். ஹோட்டல் நியூ வெஸ்ட் டவர் அப்படின்னு அங்கே தான் நான் தங்குறேன். இங்கே பாருங்கள், ஜம்ஜம்ன்றது ஜம்ஜம்னு எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ ஃபேமஸ் ஜிகிர்தண்டா. இவங்களுக்கு வந்து ஜிகிர்தண்டா வாங்கி தரணும் இல்லையா? மதுரையை வந்துட்டு ஜிகிர்தண்டா பிடிக்கலன்னு அப்படி. இவர் இதில் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. இவங்க வந்து அவங்க ஃபோனில் ஃபோட்டோ எடுப்பாங்க. கியோம் ஹேஸ் அ கேமரா ஃபார் இஸ் ஃபோன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு கேமரா இருக்குது, அது அவங்க சோனி. இவர் ஃபியூஜி, அவரு கேனான். இவங்கெல்லாம் ஃபோன்ஸ். ஆல்சோ அப்டேட் ஆன் த பேகு. காலையில் எடுத்தோடனே ஒரு சேலஞ்ச் சொன்னேன் தெரியுமா? அது வந்து அவங்க சொன்ன ஹோட்டலில் இல்லை, அதுக்கப்புறம் இன்னொரு ஹோட்டலில் இருக்குன்னாங்க. அங்கே ரிசப்ஷனில் கடைசியாக பார்த்ததாக இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோட்டல்லையும் தேடினாங்க, ரிசப்ஷனில் இல்லை, ரூம்லேயும் இல்லை. அடுத்து வேறு கெஸ்ட் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த ஹோட்டலில் சிசிடிவி இருக்குது. ஸோ அதை செக் பண்ண சொல்லி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கோம். அந்த டைமிங்கு, இந்த டேட்டு அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து இவங்களுக்கு கிடைக்குமான்றது டவுட் தான். ஆனால் அந்த பைக்கு என்னாச்சு அப்படின்றது வேணால் நாங்கள் லேட்டராக எப்போயா தெரிஞ்சுப்போம். 9 வருஷம் ஆயிடுச்சு, 10வது வருஷத்தில் கால் வைக்கிறேன். இந்த வருஷமாவது கண்டென்ட் ரெகுலராக போடுறேன் நானும் பார்ப்போம். நானும் அதே ஆச்சரியத்தோட வெயிட் பண்ணுறேன், எப்படி வருமா வராதா வீடியோன்னு. நீங்களும் அதே ஆச்சரியத்தோட வெயிட் பண்ணுங்கள். ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ யாருன்னா எடிட் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை எடிட் தெரியும், வேலை வேணும் அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் மீ அப். யாராவது நல்ல எடிட்டர் கிடச்சாங்கன்னா சேவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ரெகுலர் கண்டென்ட் போடலாங்க. சொக்காலாம் போட்டு பார்க்குறாங்க. இதை தான் உங்களுக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம் சாப்பிட்றாங்களா என்ன கதை. பஸ்ஸிங் க்ரௌடில் டேபிள் பிடிக்கிறதே ஒரு பெரிய சம்பவமாக இருக்குது. கஷ்டப்பட்டு இப்படி ஒரு டேபிள் பிடிச்சிருக்கு. இப்போ இவங்க முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டேபிள் எடுத்துக்கலாம். எப்படி பண்ணுறாங்க அந்த ஆக்ஷன், பயங்கரமாக ரசிக்கிறாங்க போல. அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டாங்க. வாங்க பன் பரோட்டா மறுபடியும் இருக்க சாப்பிட வச்சுருவாங்களா? ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. பாட்டிலாம் சாப்பிட்டே ஆகும். திஸ் இஸ் கால் பன் பரோட்டா. பரோட்டா it's layered. It's layered. There's a lot of layers in this. So what you do is you do this so that it gets fluffy, and then it's optional, but I usually like to fully make it into smaller pieces at the beginning, and then you pour in the salna and then you eat. The food was really good. I liked it. Thank you.
Please tell all of this in video. The trip is going wonderful. Without Shiva, I don't think we could finish the trip. I have adopted him. He's protecting us like Shiva. Nice. There was one point in the trip where, so a small incident, Okay. where our Urbania van was parked on a slope. So this car started slowly inching forward, and Shiva jumped, like literally like Shiva. He saved us. He jumped and pulled the handbrake. That was like worth. And I stepped on the brake. Oh, yeah. okay. But yeah, Whatever, that did but he happen. saved it. Yeah. Saved us. Yeah. He got scared. இப்போ சக்தி அண்ணன் வந்து இன்னைக்கு நைட்டோட கிளம்புறாரு. அதனால சாடு அடுத்து நான் எப்படி கேரளாவை சமாளிக்க போறேன்னு தனியானு எனக்கு தெரியல. ஏன்னா நாளைக்கு ஒரு டிரைவர் வராரு. அவர்லாம் குட் மேன் தான், ஆனால் அவர் தமிழ் தெரியல. கோஆர்டினேட்டர் இருக்காங்க, அவங்களுக்கும் தமிழ் தெரியல. எனக்கு மலையாளம் அவ்வளோதான் வரும், அவங்களுக்கு இங்கிலீஷுமே அப்படி இப்படி தான் இருக்குது. அதனால் வந்து எல்லாமே சேலஞ்சாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். சரி பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு ஜிகிர்தண்டாவோட முடிச்சுக்கலாம் மதுரையை அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. கியூட் அண்ணன் கிளம்பிட்டார் அண்ணன். மக்களை இப்போ தான் எடிட் பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே ஆன் த வே டு மூணாரில் பயங்கரமான ஒரு ஸ்பாட்டில் மேகியை லஞ்சாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் ஆன் பண்ணதுக்கான காரணம் அது இல்லை, ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அப்டேட் ஆன் த கேஸ். தே ஹாவ் நியூஸ், தே ஹாவ் இட். கிவ் பேக், ஷூ பேக். Yeah. Someone has taken it from and they have kept it in the storeroom. Oh wow. So yeah, dusk and dawn. சரி ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சிவசிவம் பார்த்ததற்கு நன்றி.